வாழ்க இசைவுடன், வாழ்க நிறைவுடன். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி வந்தோம். பெற்றவர்கள் ஆன்றோர், அரசு, சமுதாயம், இயற்கையின் பெருமதிப்பை உணர்ந்து மனத்திரையில் அவர்களைப் பார்த்து நன்றியுணர்வுடன் வணங்கும் தவமிருக்கிறோம். நற்றவமாய் தக்கன ஆற்றி தகாதன தவிர்த்து வாழும் தவமிருக்கிறோம். முந்தித் தவமிருந்து 300 நாள் சுமந்து உடல் அளித்து ஈன்று புறந்தந்து இன்னமுது ஊட்டி நம் நலன் காத்திட தான் பத்தியம் காத்து நம் தூக்கம் தொடர்ந்திட தன் தூக்கம் துறந்து நம் எச்சங்களை சதித்து சிறுகை அளவினதை அமுதெனச் சுவைத்து நம் மழலை மொழிகளை முழலினும் இனிதென ரசித்த அன்னையை மனத்திரையில் பார்த்து அகம் கனிந்து சிரம் தாழ்த்தி கரம் குவித்து அவதம் ஆன்மாவை நன்றியுணர்வுடன் வணங்கும் தவமிருக்கிறோம். அன்னை வயிறு அடையும் முன்னே 60 நாள் நம்மை அடைகாத்து உயிர் அளித்து தடுமாறாமல் பண்படுத்தி பயனாக்கி இந்த அகிலத்தில் அவையத்து முந்தியிருக்க அனைத்தும் செய்து சான்றோராக்கிய நம் பெயருக்கு முன்னெழுத்தாக உள்ள தந்தையை மனத்திரையில் பார்த்து அகம் கனிந்து சிரம் தாழ்த்தி கரம் குவித்து அவதம் ஆத்மாவை நன்றி உணர்வுடன் வணங்கும் தவமிருக்கிறோம். பிறந்தது முதல் இக்கணம் வரை இனி இறுதி மூச்சு வரை அனைத்து கல்வி கேள்வி அனுபவங்களில் வழிகாட்டும் எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவங்கள் மற்றும் ஒழுக்க பழக்கங்களிலும் என் ஆளுமை திறனிலும் அறிவாக்கித் தரத்திலும் கற்றறிவிலும் பட்டறிவிலும் முற்றறிவிலும் இணைந்துள்ள அனைவரையும் மனத்திரையில் பார்த்து அகம் கனிந்து சிரம் தாழ்த்தி கரங்குவித்து நன்றி உணர்வுடன் வணங்கும் தவம் இருக்கின்றோம். நம்மில் பாதியாகவும் தன்னில் பாதியாக நம்மையும் கொண்டிருக்கும் இல்லற இணையரை மனத்திரையில் பார்த்து அகம் கனிந்து சிரம் தாழ்த்தி கரம் குவித்து அவதம் ஆத்மாவை நன்றியுணர்வுடன் வணங்குகிறோம். இணையரை என்று பேணி உவந்து அளித்த அவதம் பெற்றோரை மனத்திரையில் பார்த்து அகம் கனிந்து சிரம் தாழ்த்தி கரங்குவிந்து அவதம் ஆத்மாவை நன்றி உணர்வுடன் வணங்குகிறோம். இயற்கை வளங்களை வாழ்வின் வளங்களாக உருமாற்றி வழங்கி வாழ்வை எளிதாக்கி உதவி கொண்டிருக்கும் தண்ணீர், உணவு, உடை, மின்சாரம், போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஊடகங்கள், இணையம், இன்ன பிற தினசரி வாழ்க்கை நுகர்வுகளில் சேவைகளில் ஒத்திசையும் உலக சமுதாயத்தை நன்றியுணர்வுடன் வணங்குகிறோம். இவை யாவும் வேண்டியோர்க்கு வேண்டிய போது கிடைக்க உதவியும் நலத்திட்டங்களை நிறைவேற்றியும் நமது பிறப்புரிமைகளை பிறர் பறிக்காமல் காத்து இயற்கை நியதியை நிலைநாட்டும் ஊராட்சி முதல் உலக நாடுகள் சபை ஈராக உள்ள அனைத்து அரசுகளுக்கும் அகம்கனிந்த சிறந்தார்த்த கரங்குவித்த வணக்கம். இன்றைய புனித நாளில் நினைத்தது நடக்க என்கின்ற பொருள் குறித்து சிந்திக்கவிருக்கின்றோம். நாம் எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஈடேற எண்ணத்தில் உறுதியும் ஒழுக்கமும் காக்கும் தவம் இருக்கின்றோம். நினைத்ததை நடத்தியே முடிப்போம். துணிச்சலை மனத்திலே வளர்ப்போம். நினைத்தது நடக்க நடக்கக்கூடியதையே நினைக்கும் தவம் இருக்கிறோம். தகுதியும் திறமையும் இற்றைப்படுத்துகிறோம், அதாவது அப்டேட் ஆகிறோம். நாள்தோறும் நாள்தோறும் எல்லா வகையிலும் முன்னேறுகிறோம். முயற்சி, தொடர் முயற்சி, விடாமுயற்சி இவைகளே
நம் வெற்றியின் வித்துக்கள். நம் செயல், பேச்சு 2க்கும் எண்ணமே மூலம். எனவே சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து, தேர்ந்து நம் செயல்களை எல்லாம் நலம் வளிக்கும் வகையில் இசைவாக ஆற்றி வாழும் தவம் இருக்கிறோம். எண்ணச் சீர்மையில் எண்ணியன ஈடேறும். நம்முடைய எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இயல்பு, காரணம், விளைவுகளைக் கணித்து இசைவான எண்ணங்களையே எண்ணி வாழும் தவம் இருக்கிறோம். என் ஆசை சீரமைத்து இவற்றைச் செய்வேன் என ஊக்கம் கொண்டு ஆற்றுவோம். உன் ஆசை இன்ன இன்ன வேண்டா என்று உருப்போட்டு பிறரை அடக்கிடும். நம் செல்வாக்கை நலிந்தவர் என்று எண்ணி பிறர் மேல் ஏவி தன்முனைப்பு, தற்புகழ்ச்சி, சினம், பொறாமை, தவறுகளைத் தவிர்க்கிறோம். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர்மனத் தூண்டுதல், கருவமைப்பு, இயற்கை என்ற 6 வகையிலே நமக்கு தினசரி கணத்துக்கு கணம் எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும். தோன்றிய எல்லா எண்ணங்களையும் நம்முடைய உடலாலும், அறிவாலும், சூழல்களாலும் நிறைவேற்றுவது என்பது இயலாது. ஆகவே அந்த எண்ணங்களில் அவசியம் தவிர்க்க இயலாத எண்ணங்களை மட்டுமே குறைந்தபட்ச தேவைகளில் அளவு முறையோடு பின்பற்றும் தவம் இருக்கிறோம். நாம் இச்சை எழும்போதே காரணம் கண்டு இச்சை முடித்திட இசைவான சூழலைக் கொண்டு இச்சை முடித்தால் எழும் விளைவைக் கணித்து நமக்கும், பிறருக்கும், உடலுக்கும், மனதுக்கும் இப்போதும், எப்போதும் இசைவான விளைவுகளை அளிக்கும் இச்சையை இசைவாக இயக்கி இன்புறும் தவம் இருக்கிறோம். எச்செயலும் எண்ணம் எனும் மூலத்தாலாம். இன்ப துன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சையெனும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகளால் அறிவைக் கொண்டு அச்சமற அனுபவிக்கும் தவம் இருக்கிறோம். நச்சுவிளை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க முறையினிலே வாழும் தவம் இருக்கிறோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் 5 புலன்களில் நம்முடைய உயிரின் ஆற்றல் மாற்றமே ஊர் உணர்வு, சுவை, காட்சி, மனம், ஒலி எனும் இன்பமாக உணரும் மயக்கத்திலிருந்து விடுபட்டு சிந்தனையில் உயர்ந்து புலன்களில் உயிர்காந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று உணர்கின்றோம். எனவே விளைவறிந்த விழிப்புணர்வுடன் எண்ணம், சொல், செயல்களாற்றி அளவு முறையோடு புலன் இன்பங்களை தூக்கிறோம். மெய் மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் அறிவு புலன்களில் அளவு முறை காத்து ஆனந்தமாக வாழும் தவம் இருக்கிறோம். ஒன்றி ஒன்றி அகத்தவத்தில் அறிவைப் பழக்கி உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகி அன்று அன்று அடையும் அனுபவங்கள் அறிவினிலே நிலைக்கிறது. ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும்
இப்பண்பு புலன்களுக்கு அமைகின்றது. என்றென்றும் அறிவை ஒன்றி வாழும் தவம் இருக்கிறோம். இதுவே நினைத்ததை நடக்கும் எளிய நுட்பம். நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகள் இசைவிலா எண்ணம் சொல்தல் மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் பொருத்துதல் மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல் நிறைவழிக்கும் சினம் பஞ்சம் பொறாமைகளை தவிர்க்கும் தவம் இருக்கிறோம். கருமையம் களங்கமுறாமல் காக்கும் தவம் இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு அடிப்படையாக உள்ள தகுதி, திறமை, குடும்ப, பொருளாதார, தொழில், சமுதாய சூழல்களுக்கு இசைவாக நிறைவேறக்கூடிய ஆசைகளால் எண்ணம், சொல், செயல்களில் இசைவாகி மறைமுகமாய், நேர்முகமாய் பிறரை வருத்தாமல், நாமும் வருந்தாமல், பிறர் சுதந்திரமும் வாழ்வின் வளமும் பறிக்காமல் ஒழுக்கமுடன் வாழும் தவம் இருக்கிறோம். நிறைவை அளிக்கும் மன்னிப்பு, சகிப்புணர்வு, பொறுமை, நெறியான உணவு, உழைப்பு, உறக்கம், ஓய்வு, தூக்கம், உறவு, எண்ணங்களால் கருமையத் தரம் காக்கின்றோம். தன்முனைப்பு, பேராசை, சினம், வஞ்சம், உயர்வு தாழ்வு மனப்பான்மை, மிகுபுலன் இன்பம், கடும் பற்று எனும் 6 குணங்களையும் பொய்சூது, கொலைகளவு, பாலொழுக்கத் தவறு எனும் 5 பழிச் செயல்களையும் வன்முறைகள், வீண்செலவு, பிறர் பொருள் கவர்தல், மற்றவரை வருத்துதல், பின்விளைவை அறியா பழக்க வழிவாழ் சோம்பல் தன்மைகளை விழிப்புடன் தவிர்க்கும் தவம் இருக்கிறோம். கருமைய தூய்மை காக்கும் தவம் இருக்கிறோம். போதை, போர், பொய், புகை, நெகிழி தவிர்த்து நம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்ந்து மதிபிறழ்ந்து மற்றவர்கள் உடல் மனம் வருத்தாமல் உணவுக்கு விலங்கு உயிர் பறிக்காமல் பிற துன்பங்களை நீக்கும் நேயமுடன் உதவும் தொண்டாற்றும் தவம் இருக்கிறோம். தவம் என்றால் தன் வயமாக இருப்பது என்று பொருள். தன்னை, தன் உணர்வுகளை, தன் எண்ணங்களை, தனக்கு அமைந்துள்ள சூழல்களை முன்முடிவு இன்றி, பற்றும் வெறுப்பும் இன்றி கவனிக்கும் தவம் இருக்கிறோம். நம் எண்ணம், சொல், செயல்களை விளைவறிந்த விழிப்புணர்வோடு ஆற்றும் தவம் இருக்கிறோம். நமக்கும் பிறர்க்கும் நலமே விளைவிக்கும் தவம் இருக்கிறோம். நம்மை நாமே கண்காணித்து வாழும் தவம் இருக்கிறோம். யாரும் பாராத போதும் சரியாக சுற்றும் கடிகாரம் போல் நமது செயல்களில், நுகர்வுகளில் தண்ணீர், உணவு, உடை, மின்சாரம், தொலைத்தொடர்பு, போக்குவரத்து, இணையம், அறைகலன்கள், அணிகலன்கள் அளவு முறை காத்து ஆடம்பர விரயம் தவிர்க்கிறோம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க சிக்கனப்படுத்தும் தவம் இருக்கிறோம். பிறரோடு இதமாக பேசும் தவம் இருக்கிறோம். அருகுணங்களை சீரமைத்து நாம் நினைத்ததை நடக்கும் அதிசயம் இயல்பாகிறது. தேவையே விருப்பத்தால், பழக்கத்தால் பேராசையாகி தேவை நிறைவேற தடையானால் சினமாகி, சினத்தை இருப்பு வைத்தால் வஞ்சமாகி, தேவைகள் தனக்கே என கடும் பற்றாகி, தேவைக்கு கருத்து மதிப்பு தன்முனைப்பாகி, தந்தைதாய் சுகப்பிணைப்பின் அடையாளமான
விந்துநாத சேர்க்கையினால் உருவான முகப்பினையே உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர் முன்னினைவால் நாடுவதே மோகமாகிறது. இத்தகைய அருகுணங்களை சீர்மை செய்து நாம் நினைத்ததை நடக்கலாம். நடக்கச் செய்யும் நுட்பத்தை பெறுகிறோம். அருகுண தீர்மை என்பது பேராசை, சினம், வஞ்சம், மதம், மிகுபுலன் நாட்டம், கடும் பற்று என்ற 6ஐயும் உருக்குலைத்து நிறைந்த மனம், சகிப்புத்தன்மை, உளமார்ந்த மன்னிப்பு, மெய்யுணர்வு, அளவுமுறை புலனியக்கம், ஈகை என்ற களங்கமிலா குணங்களாக்கி இன்பம், மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தமடைகிறோம். அகத்தவம் இருக்கிறோம். ஆறுகுண விளைவுகளை உணர்ந்து உளவியலில் உணர்ச்சிகளால் உருவாகும் நோய்களை தவிர்க்கிறோம். அளவிலா ஆசையாலும் கடும் பற்றாலும் வயிறு நோய்கள், உறவுகளை பிளவு செய்யும் சினத்தால் இரத்த அழுத்தம், மார்பு நோய்கள், பித்து, புண், கண் நோய்கள், மிகு புலன் நாட்டத்தினால் உயிராற்றல் வற்றி உளவலிவும் உடல் வலிவும் நீங்கி மார்பு நோய் பல உண்டாக்கும் வஞ்ச மனநிலைகளை தவிர்க்கும் தவம் இருக்கிறோம். உயிர் வளம், உடல் நலம், மன அமைதி அடைகிறோம். அகத்தவம் இருக்கிறோம். பேராசை, சினம், கடும்பற்று, அழுக்காறு தவிர்க்கும் தவம் இருக்கிறோம். பேரறிவாகிறது நம் மனம் தரம் உயர்த்தும். ஓராசை உள்ளத்தில் எழும்பொழுது ஒத்த நுட்பத்தோடு உடல், அறிவு, சமுதாயம், இயற்கை நான்கின் இனிமை சீராக காத்து வாழ்கிறோம். சிந்தனையின் தெளிவினிலே வாழ்கிறோம். யார் ஆசையும் அறிவறிய ஓங்குகிறது. இன்பம், மகிழ்ச்சி, அமைதி அடையும் தவம் இருக்கிறோம். ஆனந்தம் அடைகிறோம். ஆசை சீரமைக்கும் தவம் இருக்கிறோம். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் வாழ்வில் பொருத்தமுள்ள அளவு முறை கண்டு இன்பம் சூழும் இன்செயல்களாற்றி இன்னல் தவிர்க்கும் தவம் இருக்கிறோம். மருளாமல் கற்பனையால் மனதை ஆசையாக்கி மாறி மாறி அலையாமல் அமைதி, ஆனந்தம் இருக்கிறோம், அடைகிறோம். அகத்தவம் இருக்கிறோம். அருள் விளங்கி உடல், உயிர், மனம், அறிவு, ஆன்ம நலம் காத்து வாழும் தவம் இருக்கிறோம். அவசிய தேவைகளை நிறைவு செய்ய மட்டும் ஆசைப்படுகிறோம். நிறைவேறிய பின் எழும் ஆசைகளை தவிர்த்து வாழ்கிறோம். தேவைக்கு மாறாக எழும் ஆசைகளை தவிர்க்கிறோம். அந்த தேவையில் அளவு முறை, காலம் தேர்ந்து ஆற்றுகிறோம். அறிவு நுட்பம் அனுபவங்களால் சிறுவயது அறியாமையை தவிர்க்கிறோம். நல்ல விழிப்புணர்வால் அலட்சியம், பாசம், பற்றுக்களில் உணர்ச்சி வயங்களை தவிர்க்கிறோம். அறிவேழ்மை எனும் நிலையை தவிர்க்கிறோம். மன்னிப்பில் மகான் ஆகிறோம். தன் குற்றம், தன் குறை, தன் கடமை தன்னுள் ஆய்ந்து கண்டு தனை திருத்தும் தகைமை கொண்டு பிறர் மீது குற்றம் சுமத்திடாது பிறரில் குறை காணாமல் ஏதேனும் கண்டாலும் மன்னித்து மனதால் உயரும் தவம் இருக்கிறோம். நலமே பெறுகிறோம். சினம், கவலை இரண்டும் நம் வாழ்வை சீரழிக்கும் நச்சுக்கலாம். உணர்ந்து தவிர்க்கின்றோம், உயர்வை அடைகிறோம்.
நம் செயல், பேச்சு இரண்டிற்கும் எண்ணமே மூலம். எனவே சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து செயல்களெல்லாம் நலமளிக்கும் வழியில் காக்கிறோம். இதுவே தவமாகும். உலகங்களில் ஈர்ப்பு மையமும், உயிர்களின் காந்தக் கரு மையமும் நலமுடனே வடிவம், குணம், நல் இயற்கைச் சீர்மையால் நடக்கும் சீர் உணர்கிறோம். புலன் உணர்வால் பூ உலக வளம் காக்கிறோம். எண்ணம், சொல், செயல்களில் சீர்மையுடன் உயிர்காந்தம் பண்பட்டு உயர்கிறோம், அகத்தவம் இருக்கிறோம். யாருடைய உடலுக்கும், மனதுக்கும் துன்பம் தராமலும், துன்பப்படும் உயிர்களுக்கு இயன்ற உதவிகளைச் செய்தும் வாழும் தவம் இருக்கிறோம். ஒழுக்கம் என்றால் பிற உயிருக்கு இன்னா செய்யாத நோன்பே ஆகும். ஐந்துயிரொழித்து ஐந்நலம் பற்றி சிந்தனையை, உடல் நலனை, உயிர் வளத்தை, செயல்முறையை, மனமகிழ்ச்சியை பெற்று உயர்நெறியை வாழுகிறோம். வாழும் தவம் இருக்கிறோம். குற்றம், குறை காணல், வஞ்சம், பொய், கோள் சொல்லல் தவிர்க்கிறோம். நன்றி, நட்புணர்வு, நலம் பிறர்க்கு செய் தகுதியில் ஞான நெறி நாட்டமுடன் மன்னிப்பு ஐந்தாலும் பேரறவாழ்வு வாழ்கிறோம். கற்றபடி வாழும் தவம் இருக்கிறோம். கருமைய தூய்மை கொண்டு. பொய்சூது கொலைகளவு பாலொழுக்கத் தவறு புலன்வருத்தி அளவு கடந்த இன்பம் துய்த்திடாது சிறிதளவும் பிறழாமல் செயல் விளைவு நியதியால் விளைவாகும் தீங்குகளைத் தவிர்த்து அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், மதிமயக்கம் தெளிந்து உழைப்பு, உணவு, உறக்கம், ஓய்வு இவற்றில் அளவு முறை காத்து ஆனந்தமாக வாழ்கிறோம். அறிவைக் கொண்டு அறிவை அறிகிறோம். புலன் அறிவினை உயிரில் அடக்கியும் ஒடுக்கியும் நம் மேன்மை உணர்கின்றோம். மெய்விளக்கத் தவம் இருக்கின்றோம். கடமையில் கருத்து விரிவைக் கற்று தனது உடல், குடும்பம், ஊர், உலக கடமைகளை மனநிறைவுடன் ஆற்றி பேரானந்தம் அடைகிறோம். பழிச்செயல் அழுத்த பதிவுகள் அற்று பிறவி பயனாம் மெய்யுணர்வை அடைகிறோம். இந்த பயணத்திலே நாம் ஆளுமை பேறு என்கின்ற ஒரு நிலையை அடையும் பொழுது எண்ணியவெல்லாம் எண்ணியபடி ஆகும். ஏனென்றால் நடக்கக்கூடியதையே நினைக்கக்கூடிய ஆளுமை திறனை பெற்று வாழ்வோம் வளமுடன். இயற்கை வளங்களை வாழ்வின் வளங்களாக உருமாற்றியும் அழகுபடுத்தியும் ரசித்தும் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களோடு நாம் இசைவாக ஒத்திசைந்து கருத்து வேறுபாடுகளை களைந்து அல்லது பொருட்படுத்தாமல் மகிழ்வித்து மகிழும் மாநெறியில் வாழ்வதே அறவழியாகும். எனவே நம்முடைய மனதையும் செயல்களையும் இந்த சிந்தனையின் உயர்வுக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். பல ஆயிரம் தலைமுறைகளாக
தொடர்ந்து வருகின்ற எண்ணம், சொல், செயல் பதிவுகளின் வடிவம், தரம், திறம் இவற்றால் வந்துள்ள நாம் நமது ஆளுமை வளத்தை சிறப்பித்துக் கொள்ளுகிறோம். அதற்கு ஏற்ற உளப்பயிற்சியும், செயல் பயிற்சியும் மிகவும் எளிதாக அகத்தவத்தில் புலன்கள் மூலம் நாம் தினசரி உலக பொருட்களை, உயிர்களை, மக்களை, பிறரோடு தொடர்பு கொண்டு வாழுகின்ற உணர்ச்சிவயமான மனநிலை என்பது பீட்டா வேவ் என்று சொல்லக்கூடிய ஒரு வினாடிக்கு 14 முதல் 40 வரையில் இயங்கக்கூடிய மன அலைச்சூழலில் இருந்து விடுபடுகிறோம். சிந்தனை ஆற்றல் பெருக பெருக அகத்தவ அமைதியில் நம்முடைய மன அலைச்சூழலை வினாடிக்கு 14 சூழலுக்கும் குறைவான அலை இயக்கத்திற்கு வருகிறோம். இந்த பயிற்சியின் மூலம் நாம் எண்ணியதை எண்ணக்கூடிய, எண்ணியதை எண்ணியவாறே நடக்கக்கூடிய இயல்பை பெறுகிறோம். நம்முடைய உடல் அமைப்பிலே நாம் பார்ப்பது போல ஒரே ஒரு உடல் இல்லை. நாம் வெளியில் பார்ப்பது பருவுடல் என்று அழைக்கக்கூடிய பிசிக்கல் பாடி. அதன் உள்ளே நுண்ணுடல் என்று சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரல் பாடி. பிரணவ உடல் என்று சொல்லக்கூடிய உயிர்காந்த உடல், காசல் பாடி ஆகிய 3ம் இணைந்து செயல்புரிகின்றன. நுண் உடலாகிய நம் உயிர் ஆற்றலை கவனிக்கும் அகநோக்கு பயிற்சியிலே நம்முடைய மன அலைச்சூழலை படிப்படியாக குறைந்து வினாடிக்கு 13 முதல் 8 வரையில் விழிப்புணர்வு எனும் ஆல்பா அலைநீளத்தில் இயங்கும்போது மனதில் விழிப்புணர்வு நிலை அடைகிறோம். வழக்கமாக நாம செயல்படுகின்ற 14 முதல் 40 வரை இயங்குகின்ற உணர்ச்சி வய பீட்டா அலைநீளத்திலிருந்து விடுபட்டு 13 முதல் 8 வரையில் இயங்கக்கூடிய விழிப்புணர்வு எனும் ஆல்பா அலைநீளத்தில் புலன்களின் மயக்கத்தில் அறிவை இழந்து அறியாமையால் இயல்பான உணர்ச்சிவய நிலையை அடைவதிலிருந்து விடுபடுகிறோம். இத்தகைய அகநோக்கு பயிற்சியினால் நம் அறிவால் புலன்களை வென்று நடக்கக்கூடியவற்றையே எண்ணுகின்ற உயர்நிலையில் விளைவறிந்த விழிப்புடன் எண்ணம், சொல், செயல்கள் ஆற்றி நாம் நினைத்ததை நடக்கக்கூடிய அறிவாட்சி திறன் கூடுகிறது. இதனால் குணநலப்பேறு அடைகிறோம். இந்த தொடர் பயிற்சியிலே நாளடைவில் பழக 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 மேலும் இந்த மன அலைச்சூழலை குறைக்கக்கூடிய பயிற்சியை அடைகிறோம். வினாடிக்கு 7 முதல் 4 வரை என்று இயங்கும் தீட்டா அலைநீளத்தில், அதாவது அமைதி அலைநீளத்தில், உணர்ச்சி வயத்திலிருந்து விழிப்புணர்விலிருந்து அமைதி நிலைக்கு வருகிறோம். மேலும் குறைந்து 3 முதல் 1 வரை வருகின்ற மனதிற்கு பேரமைதி நிலையும் கிடைக்கிறது.
இந்த மனநிலையில் மனம், உயிர், இயற்கை என்கின்ற 3 மறைபொருட்களையும் உணரும் திறமையால் நம் நினைப்பதெல்லாம் நடக்கும் நிலையை அடைகிறோம். தேவையில்லாத துன்பமே விளையும் பதிவுகளைத் தவிர்க்கும் ஆளுமை வளத்தை வளர்த்துக் கொள்ளுகிறோம். இத்துடன் அகத்தாய்வு பயிற்சிகளையும், நம்மை நாமே தணிக்கை செய்து கொள்ளுகின்ற அகத்தாய்வு பயிற்சிகளையும் பழகுகிறோம். இதனால் நம்முள் அடங்கியிருக்கின்ற ஆற்றல்கள் முழுவதையும் வெளிப்படுத்தி, பயன் கண்டு நாமும் சிறப்பாக வாழ்வதோடு, குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற அளவில் நம் கடமைகளை செய்து, நினைத்ததெல்லாம் நடந்து நாம் நிறைவு பெறுகிறோம். அமைதியும், இன்பமும் நம்மை விட்டு நீங்காத நிலையில், நிலைத்த இன்பத்தில், மகிழ்ச்சியில் வாழ்கிறோம் இசைவுடன், வாழ்கிறோம் நிறைவுடன். நிறைவு, மகிழ்ச்சி.